இந்திய அணியில் 5 அதிரடி வீரர்கள். நடராஜனுக்கும் இடம் கிடைக்குமா? இந்த வீடியோல பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை 2024 தொடருக்கான இந்திய அணி குறித்த விவரங்கள் குறிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் துவங்க உள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய லெவல் அணியில் யார் யாருக்கு இடம் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். IPL 17வது சீசன் மே 26ஆம் தேதி நிறைவு பெறும். இதனைத் தொடர்ந்து ஜூன் 1 முதல் T20 உலகக்கோப்பை 2024 தொடர் தொடங்கும். லீக் ஆட்டங்கள் அமெரிக்காவிலும், சூப்பர் 8 போட்டிகள், நாக் அவுட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளிலும் நடக்க உள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய தீவுகளில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கான பிட்ச் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆராய BCCI தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகாகர் நிர்வாகிகளை நியமித்துள்ளார். தற்போது பிட்சுகள் குறித்த அறிக்கையை BCCI நிர்வாகிகள் அஜித் அகாகரிடம் சமர்ப்பித்துள்ளனர். அதில் போட்டிகள் நடைபெறும் பிட்ச்களில் பெரும்பாலானவை மிகவும் ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஸ்லோ விக்கெட்டில் சிறப்பாக செயல்படக்கூடிய பேட்டர்கள், பவுலர்களை தேர்வு செய்ய BCCI முடிவு செய்துள்ளது. ஸ்லோ விக்கெட்டில் கோலி அபாரமாக ஆடக்கூடியவர் என்பதால் அவர் நிச்சயம் விளையாடுவார் என கூறப்படுகிறது. T20 உலக கோப்பையில் பிட்ச்கள் ஸ்லோ விக்கெட்டுகள் என்பதால் அதில் அபாரமாக விளையாடக்கூடிய விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுடன் ஓபனராக வாய்ப்பு வழங்கப்படும் என தெரியப்படுகிறது. மிடில் வரிசையில் சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ரிஷப் பந்த், ரிங் சிங், ஹர்திக் பாண்டியா என மொத்தம் 5 பினிஷர்கள் மிடில் வரிசையில் இருப்பதால் இந்திய அணி தொடர்ந்து பெரிய ஸ்கோர்களை அடிப்பதற்கு வாய்ப்புள்ளது. பந்து வீச்சாளர்கள் இடத்தில் ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா, ஹர்ஷித் சிங் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என கருதப்படுகிறது. நடராஜன் சிறந்த பவுலர் என்றாலும் அவர் ஒரு சில போட்டிகளில் மட்டுமே சிறப்பாக செயல்படுகிறார் என BCCI கருதுவதால் அவரை சேர்க்க வாய்ப்பில்லை என கருதப்படுகிறது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ரிஷப் பந்த், ரிங் சிங், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா இவர்களும் இந்த வரிசையில் இருக்கின்றனர். 2024 T20 உலகக்கோப்பை தொடரின் தூதராக யுவராஜ் சிங் அறிவிக்கப்பட்டார். முன்னதாக உசேன் போல்ட், கிறிஸ் கெயில் ஆகியோர் தூதர்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 3வது தூதராக உலகக்கோப்பை நாயகன் யுவராஜ் சிங் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2024 T20 உலகக்கோப்பை தொடர் இன்னும் 36 நாட்களில் துவங்க உள்ளது. இந்த முறை T20 உலகக்கோப்பை தொடர் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. குறிப்பாக அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் நியூயார்க் உள்ளிட்ட அமெரிக்க நகரங்கள் T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற உள்ளது. அதனை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமுள்ள சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெஸ்ட் இண்டீஸ் குழும நாடுகளில் ஒன்றான ஜமைக்காவை சேர்ந்த ஓட்டப்பந்தய ஜாம்பவான் உசேன் போல்ட்டை தூதராக அறிவித்தது. அவர் அமெரிக்கா முழுவதும் பிரபலமானவர் என்பதால் அவரை அறிவித்திருந்தது. அடுத்ததாக T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்திருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் வீரர் கிறிஸ் கெயில் மற்றொரு தூதராக அறிவிக்கப்பட்டார். அவரை தொடர்ந்து அதிக கிரிக்கெட் ரசிகர்களை கொண்ட இந்தியாவின் சார்பில் யுவராஜ் சிங் தூதராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். முதலில் 2007 T20 உலகக்கோப்பை நடந்தபோது யுவராஜ் சிங் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஒரே ஓவரில் 6 சிக்ஸ் அடித்து கிரிக்கெட் உலகை வியந்து பார்க்க வைத்தார். T20 உலகக்கோப்பை அதன் முதல் தொடரிலேயே பெரிய வெற்றி பெற யுவராஜ் சிங் முக்கிய காரணமாக அமைந்தார். அந்த வகையில் அவர் T20 உலகக்கோப்பை அமெரிக்காவை மையப்படுத்தி நகரும் நிலையில் அதில் தூதராகவும் இடம்பெற்றிருக்கிறார். இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.